அதுன்னு தெரிஞ்சதுமே அப்படியே இடிஞ்சு போயிட்டா. அவளை சமாதானப்படுத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவளோட பிறப்பை பத்தி நீ என்ன நினைப்பியோன்னு ரொம்பவும் கவலைப்பட்டா. விபாவோட அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பயம் இல்ல, மைல்டு ஹார்ட் அட்டாக் தான். நீ இந்த நிமிஷமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர. விபாவுக்கு ஆறுதல் சொல்ற. காரின் பின் சீட்டுக்கு கீழே படுக்க வைக்கப்பட்டிருக்கும் சாய் பிரசாத் மனசுக்குள் நிரடினான். என்னடா யோசனை பண்ற? ஒண்ணுமில்ல. உன்னை விட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவ. நீ முதல்ல காரை எடு. கார் நேரா ஆஷாதேவி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். நான் என் கார்ல உன் பின்னாடியே வருவேன். ஷியாம் நகம் கடித்து துப்ப ராம்கோபால் அவன் தோலை தட்டினார். போய் காரை எடு. ஷியாம் சாண்ட்ரோவுக்கு திரும்பி டிரைவிங் சீட்டில் பொதிந்தான். பின் சீட்டை எட்டி பார்க்க சாய் பிரசாத்தின் செர்ரி நிற யூனிஃபார்ம் தெரிந்தது. கார் நகர்ந்தது. விபா மைய மனசுக்குள் வந்தாள். கண்களில் நீர் மின்ன ஷியாமை பார்த்தாள். ஷியாமின் வலது பக்க உதட்டுக்கோடியில் ஒரு குரூர புன்னகை. ரெண்டு அப்பன், ஒருத்தன் பெத்தவன், இன்னொருத்தன் வளர்த்தவன்.